ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ போன வீடியோவில் வந்து ஐபாட் கிளாசிக் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐபாட் நேனோ பார்க்க போகிறோம். ஸோ ஐபாட் கிளாசிக் ரிலீஸ் ஆன இயரில் தான் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஐபாட் நேனோ ரிலீஸ் ஆச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாடல்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த ஐபாட் கிளாசிக் ஆக்சுவலாக 5th ஜென் தான். ரொம்ப நாள் வந்து ஐபாட் என்ன தான் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம், எல்லோரும் வந்து க்ரேஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஐபாட் கிளாசிக் அதில் பாட்டு கேட்டால் தான் சூப்பர் ஆச்சா ஊச்சான்ட்டு. பட் ஆக்சுவலாக வந்து நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் பெரிய இம்ப்ரெசிவாக தெரில. ஏன்னா அந்த இயர்ஃபோன் வந்து அவ்வளோ காதுலேயும் நிற்காது. சாங்ஸும் வந்து ஓகே குவாலிட்டி இருக்குது, பட் அதே குவாலிட்டி மற்ற ப்ராடக்ட்லேயும் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த பீட்சா சாப்பிட்றதுக்காக பசங்க வந்து ஏங்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு நாள் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இதுக்காக இவ்வளோ நாள் இது பண்ணோன்ற மாதிரி கிட்டத்தட்ட அதே ஃபீலிங் தான் எனக்கு வந்து ஐபாட் கிளாசிக் யூஸ் பண்ணும்போதும் கிடச்சிது. பட் ஆக்சுவலாக ஐபாட் கிளாசிக்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதோட டிசைன் தான். உங்களுக்கு நான் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது அந்த கிளாஸ் டைப் டிசைன் வந்து அதை கையில் வச்சுருந்தாவே அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அப்படி வரும்போது தான் இந்த ஐபாட் நேனோ வந்துட்டு அதே டிசைனை மினியேச்சர் வெர்ஷனில் கொண்டு வந்த ஒரு டிசைன்னு சொல்லலாம். எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா சாங்ஸு ஓகே குவாலிட்டி சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ஃபைன். பட் ஆனால் அவங்களுக்கு அந்த டிசைன் எலிமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப சின்னதாக்கி ஒரு சூப்பர் ஃபார்மேட்டில் கொண்டு வந்து தான் இந்த ஐபாட் நானோ. ஸோ இந்த ஐபாட் நேனோ வந்து என்கிட்ட இருக்கிறது ஃபஸ்ட்டு ஜென். இது நான் வாங்கினது. ஸோ பாக்ஸோடே வச்சுருக்கேன் நான். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான், பட் சும்மா உங்களுக்காக வந்துட்டு அந்த ஒரிஜினல் பாக்ஸை எடுத்துகிட்டு எப்படி இருந்ததுன்றதை நான் காட்டுறேன் நான். ஸோ இதுதான் வந்து நான் வாங்கினது. நான் வந்து பிளாக் கலர் தான் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஐபாட் வந்ததும் வந்து இந்த மாடல் இருந்து தான். ஐபாட் கிளாசிக்கும் வந்து பிளாக் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐபாட் நேனோலையும் வந்துட்டு பிளாக் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுவும் வந்து 2005 ரிலீஸ் ஆனது. ஸோ பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இப்படி தான் வரும். ஒரு ஐபாட் நேனோட ஒரு சிம்பிளும் போட்டு நானோ போட்டு ஆப்பிள் லோகோவும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பாக்ஸோட சைடு இது தான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சீல் இருக்கும். ஸோ இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் வச்சுருக்கிறது வந்து ஐபாட் நேனோ ஃபஸ்ட்டு ஜென் 1 GB கெப்பாசிட்டி. இது ஆக்சுவலாக வந்து இது ரிலீஸ் ஆகி அடுத்து வந்த வேர்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது 2 GB அண்ட் 4 GB கெப்பாசிட்டியில் தான் வந்தது. 1 GBன்றது அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனது. ஸோ இதுதான் வந்து என்கிட்ட இருக்க மாடல் இது. ஓகே, அண்ட் தென் இந்த சைடில் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல சீல் வரும். நம்ம இதில் திறந்து தான் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைட் வியூவில் வந்து உங்களுக்கு அந்த நேனோ காமிச்சிருப்பாங்க. இது பார்த்திங்கனாவே தெரியும், அதே அந்த ஐபாட் கிளாசிக். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதுதான் வந்து நான் போன வீடியோவில் காமிச்ச கிளாசிக். இந்த கிளாசிக் அப்படியே வந்து கம்ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஐபாட் நேனோ வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே ஒரு சின்ன வெர்ஷன் ஆக்கி கொண்டு வந்தது தான் இந்த ஐபாட் நேனோ. ஸோ இங்கே டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க. 1 GB அண்ட் 240 சாங்ஸ் பிசிஆர் மேக்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் லோகோ இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறது இந்த இடத்துல சீல் பிரிச்சுட்டு இந்த வந்து பாக்ஸை நம்ம வந்து இங்கேருந்து ப்ரெஸ் பண்ணாவே போதும், இந்த பக்கம் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு பாக்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது பட்டன் யூஎஸ்பி இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலான்ட்டு, அப்புறம் சைடில் லோகோ. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2005 காப்பிரைட். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது இப்படி தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஐபாட் கிளாசிக் வரும். ஏன்னா அந்த கவர் கூட அப்படியே பிரிச்சுட்டு நான் இங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ ஒரிஜினல் அந்த வந்த சீல்டு கவர் தான் இது. ஸோ இப்படி தான் வந்து பாக்ஸ் வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஐபாட் நேனோ இருக்கும், மற்றபடி இப்படி இருக்கும் பாக்ஸு. ஸோ இந்த பக்கம் ஐபாட் நேனோ மட்டும் நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து சில ஐட்டம்ஸ் இருக்கும். இதில் ஆக்சுவலாக வந்து என்னென்ன இருக்குன்றதை பார்த்தோம்னா, ஆக்சுவலாக வந்து இதுக்குள்ளே ஒரு பவுச் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பவுச் வந்து இப்போ டிஸ்இன்டெகிரேட் ஆகிருச்சு. ஏன்னா அது வந்து ஒரு சிலிக்கான் காம்பனன்ட்னால அந்த பவுச் வந்து ஒரு மாதிரி டிஸ்இன்டெகிரேட் ஆகி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது, உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பவுச்சு. இதுக்குள்ளே வந்து நம்ம ஐபாட் நேனோ வந்து உள்ளே வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அதை அப்படியே உள்ளே வைக்கிறேன். ஸோ அதோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு டாக் ஐ திங்க் இதில் வந்து இயர்ஃபோன் டிப்ஸ் வரும்னு நினைக்கிறேன்.
காதில் மாட்டுறது. அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு டாக் இது வரும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இது கொட்டியது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம டாக்கிங் இதில் வந்து வச்சுட்டு ஐபாட் இந்த ரெகுலர் ஐபாட் கிளாசிக் உள்ள சப்போர்ட் உள்ளதில் இதை நம்ம மாட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம நானோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு டாக் மெக்கானிசம் தான். இதையும் உள்ள வச்சிடலாம். இந்த பாருங்கள், ஏற்கனவே ஒரு இது இருந்திருக்கு, டிப் இருந்திருக்கு, அது அப்படியே டிஸ்இன்டெகிரேட் ஆயிடுச்சு சீல். அவ்வளோதான். இது ரொம்ப வருஷமாக அப்படியே யூஸ் ஆகாமல் வச்சுருந்தனால எக்ஸ்பெக்டட் தான். பட் ஸ்டில் இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மெமரிஸ்க்காக நம்ம வைக்கிறது. எல்லாம் டிஸ்இன்டெகிரேட் ஆகி கொட்டுது பாருங்கள் ரப்பர், இந்த சிலிக்கான் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிடி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சிடி நான் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம். வாவ். ஸோ ஒரு யூசர் மேனுவல். ஓ, ஆப்பிள் லோகோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்டிக்கர், யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அண்ட் ஐபாட் நேனோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் பர்ச்சேசிங். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. டாக்கு, இயர்ஃபோன், இன்ஸ்டால் த சாஃப்ட்வேர், அப்புறம் எப்படி சார்ஜ் பண்ணணும் லேப்டாப்போட, சார்ஜ் ஆகும்போது எப்படி இண்டிகேட்டர் காட்டும், சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இண்டிகேட்டர் காட்டும், அப்புறம் உள்ள மெனு ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ராடக்ட்டை நான் வந்து டெமோ காட்டும் போது பார்க்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு வியூ வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் உங்களுக்கு ப்ராடக்ட் காட்டும் போது காட்டுறேன். ஸோ அது இல்லாட்டி காப்பிரைட்டு பேஜ், அப்புறம் லிமிட்டட் வாரண்ட்டி ஷீட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து மேஜராக தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐடியூன்ஸ் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2006 அப்போ உள்ள இந்த சிடி நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரிஜினல் சிடி அப்படியே இருக்குது நம்மளுக்கு. ஓகே. ஸோ இது அப்படியே வந்து பத்திரமா உள்ளே வச்சிடலாம், இன்க்ளூடிங் ஸ்டிக்கர்ஸ் இருந்ததை நான் கவனிக்கவே இல்லை. நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதும் ஒரு இது தானே. சாரி, இதில் போட்டு வைக்கணும். ஓகே. ஸோ எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா மெயின் பாக்ஸில் வந்துட்டு இந்த லோகோ தெரிகிற மாதிரி நம்ம இப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ பாக்ஸ் வந்து டன். ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் ப்ராடக்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஐபாட். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் இது. நான் ஸ்டோரில் போய் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வாங்கினேன். இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லி எப்படியோ அவங்க தேடி பிடிச்சி எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க இது. ஸோ இது வந்து 1 GB கெப்பாசிட்டி தான். ஒன்று பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஆடாக தெரியல, என்னடா இது ஏதோ கட்டாக இருக்கா இதாக இருக்கான்ட்டு. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டட் வரும். டெம்பர்ட் கிளாஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது டிஃபால்ட்டாக ப்ராடக்ட் வாங்கும்போது மேலே ஒரு கவர் வாங்கல, அது பிச்சை எடுக்கணும். நான் எடுக்கலை, ஏன்னா இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக. பட் இது வந்து ஃபுல் இது இருந்தது. ஃபுல் ஸ்டிக்கர் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த டச் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருந்தது. பட்டன்ஸ் எதுவும் ப்ரெஸ் பண்ணால் எடுக்காது. ஸோ அதனால தான் இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக இது அந்த டைம்லேயே 2005லேயே ஒரு பவுச் வாங்கி யூஸ் பண்ணேன். அந்த பவுச்சையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த சிலிக்கான் பவுச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும் இந்த பவுச்சு. ஸோ இதை வந்து நான் இதில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டிஸ்பிளே வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த லெவலுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு இது வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு, இந்த இடம் வந்து நம்மளுக்கு எனிவே பவுச்சுக்குள்ளே வந்துடும். ஸோ டச் ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு வந்து நல்ல இதாக இருந்தது. ஓகே. ஸோ வாங்க நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் பக்கத்தில் ஐபாட் கிளாசிக்கும் வச்சு காட்டுறேன். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே டிசைன் எலிமெண்ட் தான். உங்களுக்கு வந்து இது வந்து 2.5 இன்ச்சு, ஐ திங்க் இது வந்து 1 இன்ச் டிஸ்பிளே வரும்னு நினைக்கிறேன். 1.25 சம்திங் டிஸ்பிளே இது. கிட்டத்தட்ட அதுவும் வந்து எல்சிடி எல்இடி பேக்லைட் தான். அண்டு சேம் டச் வீல்
கிளிக் வீல் கான்ஃபிகரேஷன் தான் இங்கேயும் இருக்கிறது. இதுவும் வந்து ஒரு கிளிக் வீல் தான். ஓகே, ஸோ இதோட சைஸ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 பின் கனெக்டர் இதில் வந்துடுது. ப்ளஸ் வந்து இயர்ஃபோன் இதில் இப்போ கிளாசிக்கில் இயர்ஃபோன் ஜாக் மேலே இருக்கும், இது வந்து கீழே வச்சுருக்காங்க இயர்ஃபோன் ஜாக்கு. மேலே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் ஹோல்டு பட்டன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ சைஸ் கம்பேரிசன் பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டும் வந்து ஒரு பின்னாடி எஸ்எஸ் மெட்டீரியலும் ஃப்ரண்ட்டில் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கிளாஸ் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து ஒன்றும் கிடையாது. அகெயின் சைடு கம்பேரிசனும் பாருங்கள், சைடு ஒன்றும் கிடையாது. இந்த சைட்லேயும் வந்துட்டு ஒன்றும் கிடையாது. பாட்டமில் மட்டும் இந்த 30 பின் கனெக்டர், இதில் மட்டும் இயர்ஃபோன் ஜாக்கு கீழே வந்துடும். ஓகே, அண்ட் தென் பேக்கில் ஸோ இது வந்து 1 GB கெப்பாசிட்டி, ஆக்சுவலாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா 1 GB கெப்பாசிட்டி ஐபாட் இது. ஸோ இது வந்து 30 GB கெப்பாசிட்டி. ஓகே, நல்லா பளபளன்னு இருக்குது. இன்னும் பாலிஷ் பண்ணால் வரும். இது கேஸ்க்குள்ளே இருந்தனால அப்படி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் நான் சொன்னல ஸ்க்ரீன், இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ராச்சஸ் அதிகமாக வந்துடுமேன்றனால தான் இப்படியே வச்சுருக்கேன் நான். இப்படியே வச்சு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகாட்டியும் நம்ம வந்து இது ஒரு பியூட்டிஃபுல் பீஸாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ஸோ வாங்க ஆன் பண்ணி இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணியிருக்கேன். அகெயின் இதுலேயும் வந்து பேட்டரி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, அதனால் வந்து 30 பின் சாக்கெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சார்ஜரில் போட்டிருக்கேன் நான். ஸோ தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கிளிக் வீல் தான் இருக்குது இங்கே. ஸோ க்யூட்டாக இருக்குது ஒரு கிளிக் வீல். இதெல்லாம் அந்த சவுண்டு கேட்கும், உங்களுக்கு கேட்குதா? ஆனால் இந்த சவுண்டு வந்து லிட்டில் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு கிளிக் சவுண்டு வரும். அதில் வந்து கொஞ்சம் இன்னும் திக்காக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஒரு தடவை கிடைக்கலைங்க. ஓகே, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து வீடியோஸ் ப்ளே பண்ண முடியாது, மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். கிளாசிக் மாதிரி உள்ள எல்லா மெனு ஐட்டமும் இருக்கும். இதில் ஸ்க்ரீனில் மட்டும் லைட்டாக ஒரு பிக்சல் இதாக இருக்குது, ஸ்க்ரீன் ஃபால்ட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப மாதம் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால அப்படி ஆயிருக்கு. ஸோ தென் அகெயின் மியூசிக் இதை கிளிக் பண்ணோன்னா, சென்டர் பட்டன் கிளிக் பண்ணோன்னா அதே மாதிரி ப்ளேலிஸ்ட் மியூசிக் எல்லாம் பார்க்கலாம். சாங்ஸ் எல்லா சாங்ஸும் முன்னாடி போட்டு விட்ட சாங் தான். அகெயின் இது சவுண்டு வந்து இது வழியாக வராது, நம்ம இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான். சேம் அஸ் லைக் உள்ள சென்டர் பட்டன் கிளிக் பண்ணோன்னா நான் ஊட்டி விட்டு பார்க்குறதுக்கு, இல்லை ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் இருக்குது. அகெயின் ஃபோட்டோஸ் புகாரி ஹோட்டலில் எடுத்த ஃபோட்டோஸு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, எல்லாம் சென்சிட்டிவ் ஃபோட்டோஸாக இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்க்கலான்ற மாதிரி ஒரு இது மட்டும் காட்டுறேன் நான். இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் வந்து அதில் இருக்க மாதிரியே தான் கிளாக் இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதுனால அட் அ டைம் வந்து 2 கிளாக் தான் நம்ம வந்து வச்சுக்க முடியும், பார்க்க முடியும். பட் நிறைய கிளாக்ஸ் நம்ம வச்சுட்டு ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கேம்ஸ் இருக்குது, அதே கேம்ஸ் இதுலேயும் இருக்கும். பிரிக் இருக்குது, ஸோ அதே மாதிரி தான் இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு. பட் இது கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன்னால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதே மாதிரி சாலிட்டர், பேராஷூட் எல்லா கேமும் இருக்குது. ஓகே, ஸோ கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம ஐடியூன்ஸ் வழியாக நம்ம கான்டாக்ட்ஸ் லோட் பண்ணிக்கலாம். கேலண்டர் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஒரு கேலண்டர் அகெயின் 2000 இருக்குது. ஏன்னா நான் இன்னும் பிசியில் சிங்க் பண்ணல. அலாரம் செட் பண்ணிக்கலாம். நோட்ஸு ஐடியூன்ஸ் வழியாக லோட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் வாட்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு குட்டி டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து ஸ்டாப் வாட்ச் ப்ளஸ் லேப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் இதுலேயும் வந்து ஸ்க்ரீன் லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம வந்து நம்பர் காம்பினேஷனில் இப்போ செட் காம்பினேஷன் கொடுத்து நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஸ்க்ரீன் லாக் போட வேண்டாம். ஸோ மற்றபடி இது வந்து வேறு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ அபவுட்டில் போனோன்னா நம்ம அகெயின் இது வந்து 1 GB கெப்பாசிட்டி. ஸோ அதில் வந்து ஓஎஸ் போக மிச்சம் வந்து 895 MB தான் இருக்குது. அதில் 698 MB வந்து அவைலபிளாக இருக்குது. மற்றதெல்லாம் சாங்ஸ் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அண்ட் ஃபார்மேட் வந்து விண்டோஸ் ஃபேட் ஃபார்மேட் தான்.
ஓகே, மெயின் மெனுவில் என்ன காட்டணும், சாங்ஸ் வந்து ஷஃபில் பண்ணணுமா, ரிப்பீட் வந்து என்ன வால்யூமில் வைக்கணும், வால்யூம் லிமிட் என்ன வைக்கணும். ஸோ அதை வந்து ஒரு லிமிட் செட் பண்ணிட்டோன்னா அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் வராது. பேக்லைட் டைமர் எவ்வளோ நேரத்துக்கு டிஸ்பிளே ஆனில் இருக்கணும். அப்புறம் ஆடியோ புக்ஸ், ஈக்குவலைசர் கூட இருக்குது. ஈக்குவலைசரை நம்ம என்ன ப்ரீ டிஃபைன்ட் ஃபார்மேட் என்ன வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் செக் இருக்குது. கிளிக்கர் வீல் சவுண்டு வேணுமா, டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம். லாங்குவேஜ் அண்ட் ரீசெட் ஆல் செட்டிங்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி ஸ்லீப் இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீப் மோடு போகும். ஸோ இப்போ சார்ஜ் போட்டிருக்கனால சார்ஜிங் ஆகிட்டுருக்கு. திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். நவ் பிளேயிங்கில் போனீங்கன்னா என்ன பாட்டு இப்போ ப்ளே ஆகிட்ருக்கோ அது வந்து காட்டும். ஸோ அதை நீங்கள் வந்து பாஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் பாஸ் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஸ்லீப் மோடுக்கு போகும். பட் இது போகுமான்னு தெரில, போகலை. ஓகே, நம்ம மெயினில் வந்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணி ஸ்லீப் மோடு போய்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம ஹோல்டு போட்டோன்னா லாக் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீன் லாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் ஸ்க்ரீன் நம்ம எடுத்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு பாட்டு போடுறேன். மியூசிக்கில் போயிட்டு சாங்ஸில் போயிட்டு ஒரு பாட்டு போட்டுட்டு இதை வந்து நம்ம லாக் பண்ணிட்டா போதும். இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒன்றும் நடக்காது. ஸோ நீங்கள் அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டு சுற்றிட்டுருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஓவர்வியூ. ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நான் சொல்லுவேன். நான் இந்த பல்கி டிசைன்லேருந்து இதுவும் சூப்பர் டிசைன் தான். நான் இதை வந்து குறை சொல்லவே மாட்டேன். நல்ல டிசைன் இது. ப்ளஸ் இதுக்குள்ளே வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இதுக்குள்ளே ஃப்ளாஷ் ட்ரைவ் இருக்குது. அதனால தான் ஒரு சைஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ஒரு பாட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா கையில் வச்சுருக்கீங்கன்னா அந்த உள்ளே அதை சுற்றுறது, அந்த கிளிக் சவுண்டு கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கையில் இந்த வைப்ரேஷன் வந்து டக்குன்னு தெரியும். உங்களுக்கு உள்ளே அது ஏதோ ஒன்று ரொட்டேட் ஆகிட்டுருக்குன்றதை உங்கள் ஃபீல் பண்ண முடியும். சூப்பராக இருக்கும் இதில் பாட்டு கேட்குறதும். அதே மாதிரி இது வந்து ஜஸ்ட்டு சிம்பிள், உங்களுக்கு வெயிட்டே இல்லை. அப்படியே அழகாக தூக்கிட்டு சுற்றிட்டு நீங்கள் ஒரு இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டு கேட்டு சுற்றிட்டு இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஐ கேச்சிங் டிசைன் நான் சொல்லுவேன். ஸோ சொல்லுங்கள், நீங்களும் வச்சுருக்கீங்களா இந்த ஐபாட் கிளாசிக் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்? யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஒரு சும்மா ஒரு டிசைன் இதாக சொல்லி வீட்டில் பத்திரமா வச்சுருக்கீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னும் பல விண்டேஜ் ப்ராடக்ட்ஸோடு மறுபடியும் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.